அனைவருக்கும் வணக்கம். நான் எழுதியுள்ள சேலத்தின் எழில்முகம் என்ற நூலை வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வருகை தந்து அந்த நூலை வெளியிட்டுவிட்டு என்னை வாழ்த்திவிட்டு சென்ற நமது மாவட்ட அமைச்சர், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் பிஏபிஎல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் அவரை பற்றி சொல்லும்போது, அவர் மாங்கனியைப் போல இனிமையானவர், இரும்பை போல உறுதியானவர் என்று சேலம் மீட்டிங்கில் சொன்னார். அது இரும்பு, மாங்கனி இதெல்லாம் சேலத்தோட அடையாளங்கள். அதே பாணியில் சேலம் ஒரு மலைகள் சூழ்ந்த நகரம், மலை. அதனால தான் ஸ்ரீ சைலம்னா அது மலை அப்படிங்கிறது. அந்த மலையை வச்சு பார்க்கும்போது நமது சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சேலம் மக்கள் மனதில் மலை போல் உயர்ந்து நிற்கிறார் என்று அவரோட பாணியில் நான் கூறி அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று சென்ற வணிகர்களின் கலங்கரை விளக்கம் மன்னர் ஏ ஜெயசீலன் அவர்களுக்கும் மற்றும் கோடை பண்பலை புகழ் கோடை பண்பலைங்கிறது ஒரு நேரத்தில் கோடிக்கணக்கான பேர், 22 மாவட்டங்கள். அதில் நம்மளுடைய திருக்குறள் நாயகர் நம்ம சுந்தரா ஆவுடையப்பன் அவருடைய அறிமுகம் கிடைத்தது வாழ்க்கையில் எனக்கு ஒரு பொக்கிஷம். அவர் திருக்குறளை அவர் வலியுறுத்தா, இங்கேயும் திருக்குறள் சொல்வார், திருக்குறளை அவர் வலியுறுத்தி அதை விளக்கம் கொடுத்து அந்த திருக்குறளை உலகெங்கும் இளைய தலைமுறைக்கு வானொலி வாயிலாக கொண்டு சென்றார். அவருடைய வானவில் நிகழ்ச்சி, இரவு நேரத்தில் பழைய பாடல்கள் போடும் கோடை தென்றல் நிகழ்ச்சி, இதையெல்லாம் கேட்டு நாங்கள் அவருடைய நேயர்களானோம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். அவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக, வழிகாட்டியாக, அவருக்கென்று ஒரு ஃபேன்ஸ் கிளப் இங்கே சேலத்தில் இருக்குது. உள்ளெல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவார். அந்த சுந்தர ஆயிரப்பன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும், மற்றும் இந்த ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் ரவி அவர் வரவில்லை, அவருடைய சித்தப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லதால் அவரும் இந்த விழாவுக்கு நிறைய உழைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியையும். அடுத்து ராமானுஜர் மணிமண்டபம். ராமானுஜர் கலைஞர் நல்ல நினைவோடு இருக்கும்போது அவருடைய தொலைக்காட்சியில் கலைஞர் எழுதிய ஒரே மகான், மதத்தில் புரட்சி செய்த துறவி ராமானுஜரை பற்றி தான். ராமானுஜர் தமிழை கருவறை வரை கொண்டு சென்றவர். 4000 திவ்ய பிரபந்தத்தை அப்படி தமிழை போற்றிய ராமானுஜருக்கு அவர் 1917 பிறந்தார். 1017 பிறந்தார். 2017 1000 வருஷம் ஆனதை முன்னிட்டு உலகத்திலேயே முதலாக நமது சேலம் குகை எருமாபாளையத்தில் தான் ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதனுடைய தலைவர் ஸ்ரீ ராமன் ஆடிட்டர் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்தது எனக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தாஜ்நூர். அவர் ஆக்சுவலாக உங்களுக்கெல்லாம் தாஜ்நூர், எங்களுக்கெல்லாம் நூர் முகமது. நாங்கள்லாம் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம், ஒரே பெஞ்சில் உட்காந்து படித்தோம். அவர் இன்னைக்கு எப்போ 1983 84 படித்தோம். இன்னும் 40 வருஷமாக இன்னும் ஃப்ரெண்டாக பாருங்கள். எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் உட்கார வச்சுருக்கிறேன். அவர் நல்லா படிப்பார். ஏஆர் ரகுமான், இசை புயல் ஏஆர் ரகுமான் கிட்ட மிஸ்டர் ரோமியோ படத்தில் போய் சேர்ந்து, அப்புறம் அவர் இந்த எந்திரன் படத்துக்கு கைக்கு ஒரு ஆஸ்காரா, தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த தமிழனுக்கு அவர் ஆஸ்கார் விருது வாங்கும் முறை கூட இருந்து விட்டு, அப்புறம் கலைஞர் எழுதிய வம்சம் பேரன், வம்சம் அருள்நிதி நடித்த வம்சம் படத்தின் மூலமாக இசையமைப்பாளராகி விளம்பர நிறைய சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரங்கள் எல்லாம், புகழ்பெற்ற விளம்பரங்களுக்கெல்லாம் இவர் தான் இசையமைத்து. இருந்தாலும் பாரதிய வித்யாலயா பள்ளி தோழனாக இன்னும் எங்களுடன் பழகுவார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வேடியப்பன், அம்மாப்பேட்டை மாநகராட்சி மண்டலத்துடைய செயற்பொறியாளர். அது இல்லாமல் கொண்டலாம்பட்டிக்கும் பொறுப்பு வகிப்பவர், ஒரு மிக சிறந்த பொறுப்பில் இருப்பவர். ஆனாலும் அவருடைய தமிழ் தேடல், இந்த மாதிரி எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது, ஒரு அம்மாப்பேட்டையில் ஒரு 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு சம்பு தரைநிலை தொட்டி செயல்படாமையே பல வருஷமாக இருந்தது. உள்ள பாம்பு கும்பலாக இருந்தது. ஆனால் அந்த தொட்டிக்கு பனமரத்துப்பட்டியிலேருந்து நேரடியாக தண்ணி வரும் உலகு அந்த காலத்தில் வடிவமைச்சிருந்தாங்க. இவர் அந்த தொட்டியில் உள்ளே இறங்கி சுத்தம் செய்து அந்த தொட்டியில் மீண்டும் தண்ணீரை நிரப்பி அம்மாப்பேட்டையில் அனைவருக்கும் எல்லா நேரத்திலும் தண்ணி கிடைக்கும்படி செய்த ஒரு செயல் அந்த அம்மாப்பேட்டை மக்கள் சார்பாக அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் அந்த பனமரத்துப்பட்டி ஏரியும் அவருடைய பொறுப்பில் தான் வருகிறது. விரைவில் அதை சுற்றுலாத்தலமாக்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் என்னை அழைத்து கொண்டு பனமரத்துப்பட்டி ஏரியை சுற்றி காண்பித்தார். அவ்வளவு ஒரு ஆர்வம் அவருக்கு சேலத்தின் மேலே. வேடியப்பன் சார். அடுத்து ஹோலி கிராஸ் அருட்சகோதரர் சேசுராஜ் அவர்கள்,
அவர் வந்து பிரதர் அப்படின்ற ஒரு ஒரு இரும்பு திரையெல்லாம் இல்லாமல் நம்ம தமிழன் என்றோட இதோடு எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகி நல்ல கல்வி சேவை செய்து வருகிறார். அடுத்து எங்கள் அப்பாவோட கூட இருந்த சூப்பர் பாய் என்று நாங்கள் அழைக்கும் முனவர் ஷெரீப் அவர்கள், அவர் வந்து சாதாரணமாக ஒரு சைக்கிள் கடையை வச்சு அப்புறம் தவணை முறையில் பொருள் கொடுத்து இன்றைக்கி ஏற்காட்டில் பெரிய விடுதிகள் நிறைய பேரை தொழில் உருவாக்கி அவருடைய விடுதிகள் எல்லாம் ஒரு நேர்மை இருக்கும், மது அருந்த அனுமதி இருக்காது, பயங்கர குடும்பத்தினர் பெண்கள் பாதுகாப்பாக தங்கும் அளவுக்கு விடுதி நடத்தி வருகிறார். வருவாய் அலுவலர் டிஆர்ஓ ரவிசங்கர் அவர்கள், அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு வருவாய் அலுவலராக சேலம் மாவட்டத்துக்கு கிடைத்துள்ளார். அவர் நிறைய நூல்கள் புத்தகங்கள்லாம் ஆண்டனி பென் என்ற பெயரில் எழுதியுள்ளார். அடுத்ததாக நம்ம வேணுகோபால் செட்டியார், அவர் வந்து சேலத்திலேயே மூத்தவர், பல ட்ரஸ்ட்டுகளை கையாண்டவர். இன்று 90 வயதை தாண்டியும் எனக்காக உடல்நிலை சரியில்லாத போதும் வந்து வாழ்த்தி எனக்கு சென்றது எனக்கு ஒரு வாழ்நாள் பெருமை. பொது காரியத்தில் இருப்பவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பணத்தை கையாள வேண்டும் என்பதற்கு உதாரணம் அவர் வேணுகோபால் செட்டியார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மருத்துவர் எங்கள் குடும்பத்தில் ஒருவர் சசிகுமார் அவர்கள், அவர் ஹோமியோபதி மருத்துவத்தில் மிக பிரபலமான கைராசியான, தமிழகம் முழுவதும் குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கெல்லாம் அவர்தான் ஆஸ்தான ஹோமியோபதி டாக்டர். தன்னுடைய கிளினிக்கில் வந்து ஹோமியோபதியின் தந்தை ஹனிமேன் சிலையையும் பகுத்தறிவு பகலவன் பெரியார் சிலையையும் வைத்து வழங்கி வருகிறார். அவர் எப்போதும் கருப்பு சட்டை தான் அணிவார் பெரியார் நினைவாக. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, மற்றும் இந்த விழாவிற்கு என்னுடைய வேண்டுகோளை ஏற்று வருகை தந்த ஏவிஆர் சொர்ணமகால் அதிபர் சுதர்சனம், சுகந்தி அம்மாள், டாக்டர் செல்வபாரதி, சோபாகினி, இந்த மாதிரி நான் அழைத்த அனைவரும் மற்றும் என்னுடைய பல்லூரி நண்பர்கள் கீழே இருக்காங்க, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரெண்டு, மேலே பாரதிய வித்யாலயா ஃப்ரெண்டு, சௌராஷ்டிரா ஃப்ரெண்டு எல்லாருமே வந்திருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும், அப்புறம் ஏரோஸ்பேஸ் சுந்தரம், அவர் வந்து பிரதமர்கிட்ட விருது வாங்கியிருக்காரு, ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட விருது வாங்கியிருக்காரு, தமிழக முதல்வர்கிட்ட நேரடியாக விருது வாங்கியிருக்காரு. அவர் வந்து நம்ம சேலத்தில் ஒரு விமானம் தயாரிக்கிற தொழிற்சாலை விரைவில் செய்வார் என்ற உறுதி. அவர் அப்படி ஒரு தொழில் முனைவோருக்கு வழிகாட்டியாக அவர் வந்து சென்றுள்ளார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய எனது மகள் விஜய்ஸ்ரீ எழில்விழியன் அவர்களையும் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த சேலம் நண்பர்கள் குழு அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடிப்படையில் நான் எழுத்தாளனும் கிடையாது, பேச்சாளனும் கிடையாது. ஆனால் நிறைய படிப்பேன், நிறையா பேசுவேன். இன்றைக்கும் படிக்கிறேன், இன்றைக்கும் நண்பர்களோட மனம் விட்டு பேசுகிறேன். இது ஒன்று தான் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. எழுத்தெல்லாம் எழுதுவேன். நான் ஒரு புத்தகம் எழுதி இப்படி ஒரு விழா நடக்குன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. எப்போவும் நான் ஒரு வாசகனாக, நேயராக, ரசிகனாகவே இருந்து பழக்கமானவன். சென்னையில் 4 வருஷம் பிஏ இப்போ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் படித்தேன். அந்த 4 வருஷம் தவிர பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சேலத்தினுடைய வாசி, சேலத்துக்காரன். அதுவும் நாங்கள் சின்ன வயசில் நான் டவுசர் போட்டிருக்கும் போதே எங்கள் அப்பா எங்களை கடையில் உட்கார வச்சு வியாபாரம் கற்றுக் கொடுத்ததுனால எனக்கு எல்லா மக்களும், சேலம் மக்கள் கூட பேசி பழகியிருக்கேன். எனக்கு வாய்த்த நண்பர்கள் எல்லாம் நன்றாக ஊர் சுற்று போவார்கள். அதனால் நாங்கள் எல்லாம் சைக்கிளில் சேலத்தில் எல்லா ஏரியாவும் சுற்றிருக்கோம். ஒவ்வொரு வீதியோட வரலாறும் எனக்கு அனுபவம். அந்த மூளை முடுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னையும் அறியாமல் சேலத்தோட எல்லா தகவல்களும் என் மனசில் ஸ்டோர் ஆகிட்டே இருந்திருக்கு. அந்தளவுக்கு அந்த என்ன சொல்கிறது, எங்களுடைய இளமை பள்ளி பருவம், டீனேஜை வந்து 80-90களில் வரும்படி எங்களை பிறக்க வச்ச கடவுளுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த இளமை பருவம் 80s 90ஸில் வந்ததுனால செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தான். எங்கள்கிட்ட காசெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும். 1 கோடி கொடுத்தாலும் அந்த காலம் எனக்கு திரும்ப வராது. அப்போ நல்ல சினிமாக்கள் வந்தது, நல்ல இளையராஜா இசையில் அற்புதமான பாடல். சந்தோஷமாக இருக்கும்போது பாட்டை கேட்போம், சோகமாக இருக்கும்போது பாடல் வரிகளை கேட்போம். நிறைய சினிமாக்களை வந்து நாங்கள் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட், கோட்டை மாரியம்மனை மையமாக கொண்டு விரிவடைந்த சேலத்தை பற்றி தான் இந்த புத்தகத்தில் நான் வந்து நிறையா எழுதியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை. நல்ல சினிமா சேலம் வந்து ஒரு சினிமா நகரன்னே சொல்லுவாங்க. இங்கே ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா தமிழ்நாடு பூரா ஹிட்டு. அந்த மாதிரி ஒரு பேர் சேலத்துக்கு உண்டு. சேலம் மக்களுடைய இயல்பாக அவங்க வந்து பொழுதுபோக்கு சினிமா தான்.
அப்புறம் வந்து நல்லா ருசித்து சாப்பிட்றது. இந்த 2 விஷயத்தில் அவங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். எந்த வாழ்க்கையில் எந்த சம்பவம் நடந்தாலும் சினிமாவை பேஸ் பண்ணிக்குவாங்க. இந்த படம் வரும்போது தான் நீ பிறந்த, இந்த படம் ரிலீஸ் ஆனவன், நம்ம கல்யாணம் ஆனவன் முதல்ல போனோம் இந்த படம்ட்டு அவங்க எந்த ஒரு சம்பவத்தையும் அப்போ வச்ச படத்தை வச்சு தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சேலம் மக்கள் அந்த 80 90களெல்லாம் ஒரு இயல்பு வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி மனநிறைவாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க, இப்போ ஆடி பண்டிகை எப்படி கொண்டாடினாங்க. அப்போ ஆடி பண்டிகையை ஒட்டி நடக்கக்கூடிய பொருட்காட்சி, அந்த பொருட்காட்சி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாராவது ஊருக்கு வரேன்னு சொன்னால் கூட நீங்கள் எக்ஸிபிஷன் அப்போ வாங்கன்னு கூப்பிடுவோம். எக்ஸிபிஷனில் போனாக்கா அந்த டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, அந்த குட்டி ரயில் சுற்றுறது, அந்த ஜெயின் பீல், சந்திரிகா சோப்பு ஸ்டாலு, அங்கே இரவு செகண்ட் ஷோ போடுறது, இப்படி அந்த எக்ஸிபிஷனுடைய நினைவுகள். சர்க்கஸ் வந்தால் இரவில் லைட் அடிப்பாங்க, அந்த சர்க்கஸ் லைட்டு, அந்த மிருகங்களை வேடிக்கை பார்க்குறது, இப்படி வந்து சினிமா. அப்புறம் நிறைய ஹோட்டல்கள். தட்டோட செட்டு ஒன்று தான் சேலத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி தமிழகத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு உணவு பண்டம், திருநெல்வேலி அல்வா, இந்த மாதிரி வில்லிபுத்தூர் பால்கோவாங்கிற மாதிரி. ஆனால் சேலத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பலகாரம் ஃபேமஸ். ஒவ்வொரு பகுதியிலையும் குகைனா ஜிலேபி ஃபேமஸ், அம்மாப்பேட்டைனாக்கா ஒப்புட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு நான் எழுதியிருக்கேன். சினிமா இல்லாமல் நான் சினிமா ரசிகர் தான். அப்போ சினிமா நல்லா இருந்தது. நல்ல படங்கள், கவுண்டமணி செந்தில் காமெடி, இளையராஜா பாடல்கள், ரஜினி கமல் படங்கள் வெளியாகிறது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் 2006 முகநூல் வந்தது. அப்போ எனக்கு முகநூல் பற்றி ஒன்றும் தெரியாது. 2011 என்னுடைய சகோதரர் இளங்கோவனன் பையன் ஓம்குமார் எனக்கு முகநூல் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கன்னா, அப்புறம் பாலவிநாயகம்ட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் தினமலர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். அவர் அப்போ இருந்து இந்த விழா நடக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் முகநூலில் நல்ல வழிவர பக்கபலமாக இருக்கார். இந்த விழா நடக்க அவர் நரேந்தர்லாம் கூட இருக்காங்க. அவர் எனக்கு இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்லுவார், ஏதாவது டவுட்டாக இருந்தால். நான் முகநூலை போய் பார்த்தா எல்லாருமே இவர் சுந்தரா ஆடுவப்பன் ஐயா சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் தான் கேப்ஷன் போடுவாங்க. ஃபோட்டோ போட்டு டுடே அவர் வெட்டிங் அனிவர்சரி, டுடே அவர் பர்த்டே, வி ஹேட் எ டின்னர் இன் சிவராஜ் இன் ஹோட்டல் அப்படின்னு போடுவாங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியும், ஆங்கிலம் புரியும். ஆனால் நான் தமிழன் என்று சொல்லிக்கொள்வதில் எப்பொழுதும் பெருமைப்படுபவன். நான் தமிழை முதலில் முகநூலில் கொண்டு வரணும், தமிழ் டைப்பிங் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டபோது அப்போ செல்லினம்னு ஒரு ஆப் சொல்லி கொடுத்தாங்க, தமிழில் டைப் படிக்கிறது. நான் ஒரு பதிப்பு 11 இன்றைக்கி 2025 வரைக்கும் முகநூல் பயன்படுத்துகிறேன். எங்கேயுமே இங்கிலீஷ் இருக்காது. சில ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு யாராவது ஒரு தகவல் சொல்ல வேண்டும் மட்டுமே ஆங்கிலம் பயன்படுத்தியிருப்பேன். மற்றபடி என்னுடைய பதிவுகள் எல்லாம் தமிழில் தான் இருக்கும். சொல்ல வந்ததை முழுமையாக சொல்வேன், பாதியோடு முடிச்சு கொள்ள மாட்டேன். அது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லுவேன். இந்த மாதிரி முகநூலெல்லாம் அப்படி என்கிட்ட பழைய ஃபோட்டோக்கள் எங்கள் அப்பா நிறைய சேகரித்து வச்சுருக்கார், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் தான் ஆவணப்பெட்டகம், பத்திரிகை செய்தியிலிருந்து அவர் இறக்கும் வரை அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் டேட் வாரியாக ஒட்டி வச்சுருக்காரு, ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு. அவர் செல்வத்துக்கு தெரியும் எங்கள் அப்பாவுடைய இதெல்லாம். அதையெல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு நான் சும்மா முகநூலில் போட்டுட்டு இருக்கும்போது சேலம் மக்களுக்கு சினிமா தான் ரொம்ப முக்கியம், ஹோட்டல் தான் நல்லா ரசிப்பாங்கன்றது தெரியாமையே எனக்கு முதல்ல ஏஆர்கே காம்ப்ளெக்ஸ் அதை பற்றி போட்டேன் ஒரு பதிவு. சந்தோஷ் சப்னா சாந்தம் 3 தேட்டரு. அந்த தேட்டரை வந்து இந்த 80s 90s வாழ்ந்தவங்களால மறக்கவே முடியாது. அந்த ரேமில் ஏறி போகிறது, அந்த படம் தள்ளு முள்ளு சட்டை கிளியறது. என் நாட்டுக்கு ஒரு நல்லவன் படத்தில் என் சட்டை கிழிஞ்சிருக்கு. அப்போ ரசிகர் மன்ற டிக்கெட் இல்லை, எல்லா படமும் ரஜினி படம் முதல் ஷோ பார்த்துருவேன். அந்த ஏஆர்கே காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி சினிமா பற்றி போடும்போது ட்ரிபிள் கார்னர் பசுபதிநாதனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர் சினிமா விளம்பரங்கள் சவுர் எழுதுகிறவர் அவர். அதனால் எல்லா தேட்டரும் அவருக்கு பழக்கம். நாங்கள் டெய்லி ஃபோனில் பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு தேட்டரை பற்றி சினிமா பற்றி பேசும்போது என்னையும் அறியாமல் நிறைய தகவல்கள். நான் 69 பிறந்தேன், அவர் 60 அந்த 70 ஒன்ற படத்தை சொல்லுவார். 80 90 எனக்கே தெரியும். பாஸ்கர் இங்கே இருக்கார், இளையராஜாவோட டீப் ஃபேன், அவர் பாட்டை பற்றி பேசுவார். இப்படியாக ஒரு மெல்ல ஒரு கண்டென்ட் உருவாக ஏஆர்கே காம்ப்ளெக்ஸ் பற்றி போட்டேன். அந்த பதிவுக்கு ஆயிரக்கணக்கான லைக்கு, ஆயிரக்கணக்கான ஷேர் வந்து கீழே ஏகப்பட்ட கமெண்ட்டு. வெளியூரில் அமெரிக்காவில் வசிக்கிறவங்க, லண்டனில் வசிக்கிறவங்களாம் நான் இந்த தேட்டரில் பார்த்த படம் இது இந்த அங்கே. அவன் வெளிநாடு போனாலும் இந்த சினிமாவை தான் அவங்க மறக்காமல் நம்ம சேலத்துக்காரங்க பின்னூட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பட்டக்கோயில்ட்டு ஒரு சின்ன ஜம்பு மாமா ஐயர் கடை இருக்குது. அங்கே வெறும் தோசை தான் போடுவாங்க, ரொம்ப நெருக்கலான கடை. 2 பேர், கணேசன் ஐயர், ஜம்பு மாமா. நம்ம ஏவிஆர் சுதர்சன் எவ்வளோ பெரிய அதிபர், அவர் அங்கே வந்து காத்திருந்து அந்த தோசையை சாப்பிட்டுட்டு போவார். அவர் கடையை பற்றி போட்டேன். அதுவும் எங்கேயோ மிகப்பெரிய
அளவில் ரீச் ஆச்சு. சரி, இனிமேல் சினிமாவெல்லாம் பதிவு பண்ணலாம், முகநூலில் போட்டால் எல்லாம் படிக்கிறாங்கன்றது ஒரு முடிவெடுத்து, அப்புறம் வந்து சேலத்தில் இப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் நிறைய பியூட்டிஃபுல் சேலம், ஒண்டர்ஃபுல் சேலம் ஏகப்பட்டது வந்துருச்சு. ஜஸ்ட் நவ் சேலம் சூப்பராக செய்கிறாங்க. அதனால் இப்போ எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் 10 நிமிஷத்தில் பார்த்துடுறாங்க. அப்போ அந்த இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாது. நான் சேலத்தில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ராஜகணபதி விநாயகர் சதுர்த்தி 4 மணிக்கு தங்க கவசம் சாத்தினா 4:10க்கு ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன். அது கடவுள் எப்படி எனக்கு ஃபோட்டோ கிடச்சிரும். கோட்டை மாரியம்மனுக்கு பூ சாட்டுறாங்கன்னா முதல்ல போட்டுருவேன். அதனால் வெளியூரில் இருக்கவங்கள என் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறவங்கள நாங்கள் சேலத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறோம், எங்களுக்கு உங்களை மிஸ் பண்ணதெல்லாம் உங்கள் மூலமாக பார்க்குறோன்னு என்னை வந்து மறைமுகமாக வந்து அதில் இன்பாக்ஸ்லலாம் பாராட்டுவாங்க. இப்படியாக முகநூலில் வந்து பதிவுகள் தமிழில் தாய்மொழி தமிழில் எழுத தொடங்கினேன். அப்போ கூட புத்தகம் படிப்பதும் சினிமா பார்ப்பதும் இதெல்லாம் என் கூட நிறைய செகண்ட் ஷோ. நாங்கள் சனிக்கிழமை நைட் ஆனால் செகண்ட் ஷோ எங்கள் அம்மா தான் நைட்டு கீழே இறங்கி கதவை திறந்து விடுவாங்க. திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, அங்கே சென்ட்ரல் காப்பிப்பார், ஒரு டீ சாப்பிட்டுட்டு செகண்ட் ஷோ பார்ப்போம். ஆக்சுவலாக அது 4வது காட்சி. அதை ஏன் செகண்ட் ஷோன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சினிமாலாம் போடும்போது மாலை காட்சி இரவு காட்சி 2 காட்சி தான் இருந்தது எல்லா தேட்டர்லேயும். அதனால் மாலை காட்சியை ஃபஸ்ட்டு ஷோன்னு 2வது செகண்ட் ஷோன்னாங்க. அது இன்னும் எல்லோரும் செகண்ட் ஷோ தான் சொல்கிறாங்க. ஆனால் 4வது காட்சியாக இருந்தாலும் அந்த சேலத்தை சினிமாவை பற்றிய ஒரு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 20 தேட்டர் வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. ஒரு தேட்டர் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சட்டரை முன்னே அடுத்த தேட்டர் போவாங்க, அங்கே முன்னே அங்கே போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு பட்டு 10 நிமிஷத்தில் எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ஆகும். எல்லா படமும் பார்ப்பாங்க, எல்லா படமும் நல்லாவே இருக்கும், எல்லா பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து 12 படம் ரிலீஸ் ஆகும். நாங்கள் தீபாவளி விடுமுறை 3 நாள்லேயே 12 படம் பார்த்துருவோம். இப்போ வந்து எல்லா தேட்டர்லேயும் ஒரே படம் வருது. ரசிகர் அதில் ஒரு த்ரில்லிங்கே இல்லை. அப்போ இப்போ முதல் ஷோ பார்த்த டிக்கெட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் பந்தா காமிப்பேன். பார்த்த டிக்கெட்டை 10 நாள் வச்சுருப்பேன். இப்போ டிக்கெட்டு 100 டிக்கெட் வாங்கினாலும் ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் கருப்பாக கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம என்ன நினைவுகளை சேமிக்க முடியும். இங்கே தேட்டர்களை பற்றி நினச்சோம்னா இப்போ சப்னா அப்படின்னு எவ்வளோ படங்கள் இருக்குது. ஆனாலும் மைடியர் குட்டிச்சாத்தான்னு ஒரு படம் 3D படம் வந்தது. எல்லாம் 3D கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தாங்க. பரபரப்பாக அந்த படம் அந்த தேட்டரில் ஓடுனது. இப்போ வந்து டைம் மிஷின் மட்டும் வந்து ஒன்று இருக்குன்னு என்கிட்ட சொன்னால், நான் உடனே 1985க்கு போய் சப்னா பால்கனியில் படிக்காதவன் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துக்குவேன். அந்த சப்னா பால்கனியில் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை பஸ்ஸோ முட்டை பப்ஸ் சாப்பிட்டு முட்டை போண்டா அதெல்லாம் அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவர் ஒரு அருமையான ஒரு சேலம் மக்களுக்கு ஒரு சுக அனுபவம். கீழே சந்தோஷ் தேட்டர் எடுத்தால் ரஜினிதி நல்லவனுக்கு நல்லவன், ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளர் ரோஜா, இந்த படம் நல்லா ஓடிச்சு. சாந்தம் அப்படின்னு சேலத்திலே உயரமான இடத்துல இருக்கிற தேட்ரு. அதில் சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள், இந்த மாதிரி சித்ரா விருது வாங்கினது, சுகாசினி விருது வாங்கினது. அப்படி பக்கத்தில் வந்தால் சங்கம் பாரடைஸ், முதல் மரியாதை, மலையூர் மம்டியான், இந்த மாதிரியெல்லாம் ஜேன்னு ஓடின படம். அப்புறம் கைலாஸ் பிரகாஷ் 2 தேட்டர். அது எந்த படம் ஹிட்டான படத்தையே செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. அவங்க ஓனர் கேபி கோபால், கேபி தர்மலிங்கம். அதில் தர்மலிங்கம் காலமாயிட்டார், கேபி கோபால் இப்போவும் இருக்கார். என் யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட வாழ்த்து சொன்னார், பேசினார். அதில் கைலாஸில் முந்தானை முடிச்சு படத்துக்கு பாக்யராஜுக்கு பிரமாண்டமான கட் அவுட் வச்சாங்க. நான் சிகப்பு மனிதன் படத்துக்கு ரஜினிக்கு பிரமாண்டமான கட் அவுட் வச்சாங்க. அதில் ஃபோட்டோ இப்போ கிடைக்கல. அந்த குகன் ஆர்ட்ஸ்காரங்களாம் நான் தொலைவி பார்த்தேன். அந்த ஃபோட்டோ கிடைக்குமான்னு அது கிடைக்கல. அந்த நினைவு எடுக்க வைக்காமல் போயிட்டோம். அப்போ ஃபோன் கிடையாது. பிரகாஷில் ராஜா சின்ன ரோஜா, உதயகீதம், சந்திப்பு, இப்படி எல்லா படங்களும் அங்கே வெற்றி மனசு கொட்டியது. அப்படியே இப்படி சங்கம், இப்படி சங்கம் தேட்டர் வந்தோம்னா உள்ளே ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், கலர் மீன்லாம் இருக்கும், ரேம் மாதிரி. அந்த அன்னை ஓர் ஆலயத்தில் யானை போகிற மாதிரி ஒரு ரேம் வச்சுருப்பாங்க அந்த தேட்டரில். வெளியில் சிற்பம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த தேட்டரில் தான் வருவான் வடிவேலன்னு ஒரு முருகர் படம் சாமி வந்து ஆடினாங்க எல்லாருமே. வைதேகி காத்திருந்தால் அந்த படம் விஜயகாந்துக்கு ஒரு திருப்பு முனை தந்த படம் சங்கம் தேட்டரில் மிகப்பெரிய அளவில் ஓடியது. அப்போ எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் புருக்லின் மருத்துவமனையில் இருந்தப்போ எல்லா படத்துக்கும் முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு பாட்டு போட்டாங்க. அதெல்லாம் நினைவுகள். அதெல்லாம் அப்போ நல்லவனுக்கு நல்லவன் அதெல்லாம் வந்து அப்படி இப்படி வந்தால் கீதாலயா தேட்டர், சேலத்தின் 70mm தேட்டர், முதல் தேட்டர் அதுதான். அகன்ற வெண்திரையில் தேட்ரு, அதிக கெப்பாசிட்டி உள்ள தேட்ரு கீதாலயா தேட்ரு. இன்றைக்கும் அந்த கீதாலயா தேட்டர் இயங்கிட்டு இருக்கு. ஏஆர்ஆர் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரும் அவங்களுக்கு தான். அவங்க தேட்ரு ஓனர் இப்போ வந்து அவங்க அட்டன் பண்ணிட்டு போனாங்க. அவங்க பொண்ணு, அது ஒரு டாக்டர் ராதிகா ராணின்னு சொல்லிட்டு ஏஆர்ஆர் சீனிவாசனோட பேத்தி, அவங்க எஸ்எம் சில்க்ஸோட மருமக. அவங்க தான் அங்கேருந்து இன்றைக்கி 6 தேட்டரையும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு தன்னம்பிக்கை பெண்மணி. அந்த கீதாலயா தேட்ரு நிறைய படம் ஓடி இருக்குது. நாங்களும் நிறையா ஃபஸ்ட் நாள் பார்த்துருக்கோம். அதில் அது வந்து இப்போ 20-30 வருஷம் ஆனாலும் அதில் 6 படம் தான் 100 நாள் ஓடிச்சு. ஏன்னா அது பெரிய தேட்ரு.
அந்த 6 படத்தில் 3 படம் ரஜினி படங்கிறது எங்களுக்கு சந்தோஷம். ரஜினி ரசிகர்களுக்கு மன்னன், இந்த முத்து, அப்புறம் வந்து சிவாஜி 2007 வந்தது. மீதி 3 படங்கள் என்னென்னா அந்த கேப்டன் பிரபாகரன் அப்படி பரபரப்பாக ஓடுனது. கேப்டன் பிரபாகரன் படத்தை பற்றி நான் சும்மா சினிமா பற்றி பேசுகிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. கதாநாயகன் விஜயகாந்த் படம் ஆரம்பித்து 40 நிமிஷம் கழித்து தான் வருவார். அவருக்கு ஜோடி கிடையாது, பாட்டு கிடையாது, ஆனாலும் படம் சூப்பர் ஹிட் கேப்டன். அப்புறம் செம்பருத்தின்னு ஒரு படம், தங்கைக்கு ஒரு கீதம். டி ராஜேந்தருக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள், இளையராஜா கோலோச்சி அந்த காலத்தில் பாடல் எழுதி அவர் வெறும் பாடலாசிரியராக மட்டும் டி ராஜேந்தர் இருந்திருந்தால் இன்று நிறைய பாடல்கள் கிடைச்சிருக்கும். அவர் தங்கை கோர்க்கு இப்படி. அப்புறம் அலங்கார் தேட்டர் தான் சேலத்தினுடைய முதல் ஏசி தேட்டர். அன்றைக்கி ஏசி தேவை கொண்டு அப்படியே குளிரும். பாபி படம் அங்கே தான் ஓடிச்சு. தூரல் நின்று போச்சு. அந்த 7 நாட்கள்னு பாக்கியராஜ் படங்கள்லாம் அங்கே தான் பார்த்தோம். அந்த தேட்டர் இன்னமும் ஓடிட்டுருக்கு. இன்னமும் ஒரு நாளைக்கு 50 பேர் அந்த தேட்டரில் பார்க்குறாங்க. அது படிக்கட்டு ஏறும்போது பெரிய நிலை கண்ணாடியெல்லாம் வச்சுருப்பாங்க. நாமளே பார்த்துக்கலாம். சேலத்தில் 4 பாக்ஸ் இருக்கிற ஒரே தேட்டர் அலங்கார் தான். எல்லாம் ஒரு பால்கனி இருக்கும், பாக்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் அவங்க ஃபேமிலி இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதை ராஜ்குமார் அவர் இன்னமும் ஒரே ஓனர் கையில் இருக்குது. அவரும் வந்துட்டு போனார். அந்த அலங்கார் தேட்டரில் பார்த்த படங்கள். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா சித்ரா தேட்டர். அதில் தான் அது வந்து பெண்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதில் ஒரு சொல்ல போனோம்னா விசு படங்கள்லாம் நிறையா வரும். அதில் சங்கராபரணம், எஸ்பி பாலசுப்ரமணியம், கேவி மகாதேவன் இசையில் பாடி தேசிய விருதெல்லாம் வாங்கின சங்கராபரணம் பங்கு நமக்கு மொழியே தெரியலனாலும் 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் ஆடி வெள்ளி ராமநாராயணன் படம் அது ஓடிச்சு. பேலஸில் கரகாட்டக்காரன் படம் பேலஸ் கீதாலயாவில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு வாரம் ஓட்டிட்டு அடுத்து சம்சார சங்கீதம் படத்துக்காக கரகாட்டக்காரனை தூக்குனாங்க. அவங்க பண்ண பெரிய தவறு அதுதான். தூக்கி பேலஸில் போட்டாங்க. அந்த படம் 200 நாள் ஓடிச்சு பேலஸில். மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் கரகாட்டக்காரனை கொண்டாடினாங்க. அந்த பேலஸ் தேட்டருக்கு எம்ஜிஆர், சரோஜா தேவி எல்லாம் நம் நாடு படத்தை வந்திருக்காங்க. அலைகள் ஓய்வதில்லை பாரதி ராஜா படம் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த தேட்டரு ஒரு 2 பீடா கடை இருக்கும். வெளியில் பாட்டு புஸ்தகம் விற்பாங்க. பெரிய புல்தரை இருக்கும். அந்த மாதிரி சிறப்பான ஒரு தேட்ரு பேலஸ் தேட்ரு. அதுக்கு அந்த சித்ராவுக்கு முன்னாடி சங்கீத் தேட்ரு சேலத்தில் ஆங்கில பட ரசிகர்களுக்குனே ஒரு இருந்த தேட்ரு. அதனுடைய உரிமையாளர் சுப்பிரமணிய செட்டியார் காலம் ஆகிட்டார். அவர் மகன் சங்கர நாராயணன் என்னுடைய வகுப்பு தோழர் பாரதி வித்யாலயா. அவர் இந்த கொலம்பியா பிக்சர்ஸு ஒரு 10 ட்ரெய்லர் போடுவாங்க இன்டர்வலில். இங்கிலீஷ் படம் போனால் அந்த ட்ரெய்லரையே நான் விரும்பி பார்ப்போம். சுகாதாரம் சுத்தத்துக்காக பல விருதுகள் வாங்கிய தேட்டர் சங்கீத்து. ஆங்கில படங்கள் எல்லாம் ஆங்கிலத்திலேயே வரும்போது தான் நாங்கள் ரசித்தோம். இப்போ ஆங்கில படம் தமிழ் டப்பிங் வரும்போது சிரிப்பு தான் வருது உங்களுக்கு. இப்போ யாரும் ஆங்கில படமே பார்க்க முடியறதில்ல. அந்த ஆங்கிலத்திலே வரும்போது மொழி புரியலாம் அந்த படத்தை. இந்த ப்ரொடெக்டர், ஓமர் முக்தார், அப்புறம் நீயா படம், பாம்பு படம், அது பிரபு கதாநாயகனாக அறிமுகமான சங்கிலி படம்லாம் சங்கீத்து சூப்பர் ஸ்டார் கவிக்குயில், இந்த படங்கள் எல்லாம் சங்கீத்தில் ஓடினது. அப்புறம் வந்தோம்னா இந்த சாந்தி தேட்டர். எங்கள் கடை அங்கே இருந்தது சாந்தி தேட்டர் பக்கத்தில். அதனால் எங்கள் அப்பா நாங்களாம் அடிக்கடி சாந்தி தேட்டரில் எல்லா படமும் விரும்பி பார்ப்போம். அதில் இன்டர்வலில் டீ அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்படி 5 டீ டம்ளர் எடுத்து அப்படி வைப்பாங்க, 5 பேர் எடுக்கிற மாதிரி. சேரெல்லாம் கடைசி சீட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க, குண்டானவங்க உட்கார்றதுக்காக. கடைசி சீட்டு மட்டும் அகலமாக இருக்கும். அந்த சாந்தி தேட்டர்னாலே நமக்கு முள்ளு மலரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு விருது பெற்றது அந்த முள்ளு மலரும், பூவே பூச்சோடவா, பாசில் படங்கள் எல்லாம் வருஷம் 16, சிவாஜி கணேசன் படம்லாம் அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி தங்க பதக்கம் எல்லாம் அதில் தான் வந்தது. ஹெலிகாப்டரில் நோட்டீஸ் போட்டாங்க. அந்த சாந்தி தேட்டரு. அப்படி இங்கே வந்தால் ஜெயா தேட்டர். ஜெயா தேட்டர் நீளமாக இருக்கும். அந்த ஜெயா தேட்டரில் இப்போ வேற ஒரு கை மாதிரி அதுவும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ஜெயா தேட்டரில் தான் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் படத்துக்கு கூட்ட நெரிசலில் 2 ரசிகரோ 3 ரசிகரோ உயிரிழந்துட்டாங்க. அப்போ சிவாஜி எம்ஜிஆர் அந்த படத்தில் 3 ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது. அதே மாதிரி ஜெயா தேட்டர் தான் சேலத்தில் முதல்ல காலை காட்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் 3 ஷோ தான். பட்டிக்காடா பட்டணமாக சிவாஜி படத்துக்கு தான் காலை காட்சி ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி தகவல் எல்லாம் நான் கற்பனையில் போடல. சம்பந்தப்பட்ட தேட்டர் முதலாளி, தேட்டர் குடும்பம், ஒரு எழுத்து கூட முகநூலில் தப்பாக வந்துடக்கூடாது, ஒரு தகவல் கூட தப்பாக வரக்கூடாதுங்கிறத உறுதியாக இருந்து இப்போ 1க்கு 10 தடவை பசுபதிநாதன், பாஸ்கர் இவங்களுக்கெல்லாம் கேட்டு வெரிஃபை பண்ணி தான் நான் முகநூல்லையே போடுவேன். அதில் ரஜினி தி இராணுவ வீரன், கமல் தி சிம்லா ஸ்பெஷல், அந்த தேட்டர் ஒரு வரலாறு.
அப்புறம் ஓரியண்டல் தேட்டர் தான் சேலத்தின் மிக பழமையான தேட்டர். அந்த பேசும் படம் காளிதாஸ் 1935 வந்த அந்த பேசும் படம் வந்து அந்த தேட்டரில் தான் வெளியானது. அப்போல்லாம் நான் பிறக்கலை. இருந்தாலும் ஓரியண்டல் தேட்டரில் அந்த ரஜினிக்கு பெருத்த முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், கமலுக்கு இன்றைக்கும் புத்தாண்டுனா வருவார் கமலஹாசன் நைட் 12 மணிக்கு. அந்த பாட்டு இடம்பெற்ற எஸ்பிபி அந்த அது ஓரியண்டல் தேட்டர் தான். தேட்டர் ரொம்ப பெருசாக இல்லை கூட படிக்கட்டில் உட்காந்து படம் பார்த்துருக்குறோம். அங்கே பயங்கரமான கூட்ட நெரிசலில் இருக்கும். அதில் வந்து சோலே படம் 100 நாள் ஹிந்தி, அப்புறம் மக்களுக்கு தெரிய சோலே படம் நல்லா ஓடிச்சு. குர்பானி, இந்த மாதிரி ஹிந்தி தமிழ் இளையராஜா இசையில் வந்த தென்றலே எண்ணெய்த்தோடு முதல் அந்த படம்லாம், ஜெயா தேட்டரில் பிரியா முதல் ஸ்டீரியோ இசையமைத்த படம், இதெல்லாம் எங்களுக்கு படம் பார்த்து பார்த்து ரசித்ததுலேயே இந்த தகவல்கள் எல்லாம் எனக்கு வந்து அத்துப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விக்டோரியா, அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது விக்டோரியா மைதானம் போஸ்ட் மைதானமாகி இப்போ வணிக வளாகம் ஆகிடுச்சு. சென்ட்ரல் தேட்டரு 36 சாம்பர் ஆஃப் சாலின் அப்படின்னு ஒரு படம் குங்ஃபோ, அந்த படம் அதில் ஓடிச்சு. நியூ இம்பீரியல் தேட்டர் ஓனர், அவர் வயசு முதுமை காரணம் வரல, 100 வருஷம் ஆச்சு. அந்த தேட்டரில் இரவு 8 மணிக்காச்சு போடுவாங்க. எல்லோரும் மரக்கடைக்காரங்கள்லாம் மரக்கடை லைனில் கடையை சாத்திட்டு 8 மணிக்காச்சு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போவாங்க. அந்த இங்கிலீஷ் படத்தோட கதை சுருக்கத்தை செவுத்தில் எழுதி வைப்பாங்க. இவங்களே இங்கிலீஷ் படத்துக்கு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, மோசக்காரனுக்கு மோசக்காரன், அது இதுன்னு சொல்லி மீதி வெண்திரையில் காங்கன்னு போடுவாங்க. அந்த தேட்டரில் சார்லி சாப்ளின் படம், அந்த ஜாஸு, சூப்பர்மேன் படம், இந்த மாதிரி ஆங்கில படங்கள் எல்லாம் வந்து நிறைய அந்த இம்பீரியல் தேட்டர்லேயும் ஆங்கில படங்கள் தான் போட்டாங்க. இப்படி வந்து கல்பனா தேட்டர், இந்த மாதிரி நிறைய தேட்டர்கள், நான் 20 தேட்டர்கள் இந்த புஸ்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சித்தேஸ்வரா தேட்டர் ஒரு பகுதி அம்மாப்பேட்டையிலையும் சேராமல், பொனமாப்பேட்டையிலையும் சேராமல், சேலம் டவுன்லேயும் சேராமல் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி தான் நாங்கள் இருக்கிற சித்தேஸ்வரா பகுதி. அந்த தேட்டர் அதுக்கப்புறம் என்னென்னமோ பேர் மாற்றினாலும் அந்த சித்தேஸ்வரா தேட்டர் எங்களை மறக்க முடியாது. ஏன்னா முதல் சினிமா அங்கே தான் பார்த்தேன். பெஞ்சு டிக்கெட்டு, கரை டிக்கெட்டுன்னு. அப்போ ₹1 ₹2 நாங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தோம். பாலாமணி தேட்டர், ஜோதி தேட்டர், இதெல்லாம் எங்கள் ஏரியாவில் இருந்த தேட்டருங்க. இந்த தேட்டர்லலாம் நாங்கள் செகண்ட் ரன் படங்கள்லாம் பார்ப்போம். மாரியம்மன் பண்டிகைனா 8 மணிக்காச்சு போடுவாங்க. வைகுண்ட ஏகாதசியானா விடிய விடிய பெருமாள் படம்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி தேட்டர்கள் பற்றி எழுதினேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அதுக்கு அடுத்து தேட்டருக்கு அடுத்து நம்ம ஒரு சொல்ல போனோம்னாக்கா ஹோட்டல். இன்றைக்கி வந்து சேலத்தில் 10 அடிக்கு ஒரு பிரியாணி கடை, சில்லி சிக்கன் கடை, எல்லாம் அஜினாமோட்டா வெளியூர்காரங்கெல்லாம் ஆரம்பித்து துரித உணவு, ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதில் ஆஃபர் போட்டு ஆசையை தூண்டி உடல் நலத்தை கெடுக்கிறாங்க. அப்போ இருந்த சேலம் ஹோட்டல்லாம் வந்து ஒரு அருமையான உணவை மக்கள் வந்து சந்தோஷமாக ருசி. வசந்த விகார்னு ஒரு ஹோட்டல் வேதாலாஜியில் இருக்கும். அந்த மத்தியான சாப்பாடு அங்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். சாயங்காலம் முந்திரி ரவா தோசை, வெள்ளை சட்னி. அந்த வசந்த விகார் ஹோட்டலில் 50 வயசு கடந்தவங்களால் மறக்க முடியாது. அப்படியே ஓரியண்டல் தேட்டர் பக்கத்தில் சீனிவாசா கேப்னு ஒரு ஹோட்டல், அங்கே சாம்பார் வடை. ஓரியண்டல் தேட்டருக்கு எதிர்த்தாக இருக்கக்கூடிய நியூ ஆரியபவன் சீட்ஸ், என்னுடைய நண்பன் செல்வகீதன் அவருடைய தந்தை முருகேசன் பிள்ளை, அவருடைய கடையுடைய டீ, அதுக்கு ஏகப்பட்ட பேர். அங்கே தான் நாங்கள் டெய்லி சந்தித்து அரட்டடிப்போம். பிரியா பிரின்ஸு, பாரத மாதான்னு ஒரு ஹோட்டல், புறா ரோஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தள்ளி வந்தால் பாடுபாய் கடை, பரோட்டாவுக்கு ஃபேமஸ், விடிய இருக்கும். அப்புறம் ஹென்ரி உல்சி இன்னும் அன்றைக்கி வந்து அந்த ஹென்ரி உல்சி குழந்தைங்க சூப்பி சாப்பிட்றதுக்கு ஒரு சுக்கு போட்ட பிஸ்கட் கொடுப்பாங்க. கேக்கெல்லாம் 12 மணி நியூ இயர் ஆனால் அந்த ஹென்ரி உல்சியில் கேக் வாங்கி நாங்கள்லாம் கொண்டாடி இருக்கோம். அப்புறம் நியூ ரெஸ்டாரண்ட், சேலத்தில் அரசியல் தலைவர்கள் வந்து அங்கே தான் சாப்பிடுவாங்க. அந்த பொன்னீரை நெய் பரோட்டாவும் மட்டன் சுக்காவும் அந்த ஃபேமஸான ஹோட்டல் அது. அப்படி அந்த இப்போ சைவ ஹோட்டல் கிருஷ்ணா இன்னமும் அது இருக்குது. அதே போல் முள்ளுவாடி கேட்டில் ஒரு லட்சுமி ஹோட்டல் இருக்குது, கங்காதரன் நடத்துகிறாரு. அவருக்கு 85 வயசு ஆகிடுச்சு. அவர் பிள்ளைங்களாம் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. இன்னமும் அந்த ஹோட்டல் நடத்துறது அவர் பணத்துக்காக இல்லை, இந்த சேலம் மக்களோட இருக்கணுங்கிறதுக்காக இன்னமும் ஹோட்டல் அவர் நடத்திட்டு இருக்காரு. ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எடுத்தாவில் கணேஷ் பவன் ஒரு ஹோட்டல் இருந்தது. செவ்வாப்பேட்டையில் இந்திரா கேப்னு ஹோட்டல் இருந்தது. இந்த மாதிரி காணாமல் போன அந்த ஹோட்டல்கள் வில்வாத்திரி பவன், ராஜ்நிவாஸ், ஆனந்தா ஹோட்டலில் வந்து அந்தி மந்தாரை செலியை வந்து தச்சு அதில் இட்லி சட்னி வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹோட்டல்கள்லாம் பதிவாக போடும்போது நல்ல வரவேற்பு கிடைச்சிது. இப்போ பண்ணி அந்த 10 நாள் காத்திருந்து அந்த முத்தாக பாட்டெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அது ஒரு மியூசிக்கல்ஸ் காலம். சேலம் ஒரு சினிமா தேட்டரு காலம்.
அப்புறம் லேண்ட்மார்க்கு. இன்றைக்கி கூகுள் மேப் வந்தவொடனே யாருக்குமே எந்த ஏரியாவும் தெரியல. அன்றைக்கி வந்து ஒவ்வொரு பகுதியிலும் எங்கள் ஈசன் பில்டிங் ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு, அன்புக்கரசு மெத்தை, சிங்க மெத்தை, இங்கே ஒரு வீனஸ் பில்டிங் செவ்வாப்பேட்டையில், குகையில் தட்சிணாமூர்த்தி, அருணாசலாசாரி தெருவில் என்எஸ் பில்டிங், இப்படிலாம் புகழ்பெற்ற கட்டடங்கள் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக திகழ்ந்தது. அதையெல்லாம் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். நான் விட்டதை எப்பயுமே எந்த பதிவு போட்டாலும் 100% தகவலை நான் சொல்ல மாட்டேன். ஸோ படிக்கிறவங்க சொல்கிறதுக்கு சில விஷயத்தை விட்டு வைப்பேன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும்ன்ட்டு வேணும்னே தெரியாத மாதிரி பாதி விஷயத்தை விட்டுருவேன். இதை மறந்துட்டீங்கன்னு நிறைய பேர் எழுதுவாங்க. அப்போ தான் அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக எழுத்து பிழை இருக்காது, தமிழை அழகாக பயன்படுத்துவேன். இப்படியெல்லாம் இந்த முகநூலில் வந்து நிறைய 5000 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. நிறைய பேர் எல்லாம் முகநூலில் பதிவாகிட்டு இருக்க நேரத்தில் முதல்ல வந்து சுந்தராவுடைப்பன் சார் வந்து நீங்கள் எழுதுகிற புஸ்தகத்தை வந்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி போட்டு கொடுங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குன்னாரு. அதை முதல்ல சொன்னவர் அவர் தான். அவர் கனவு இன்றைக்கி நினைவாக்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல்காரே வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி, கோயில் பணி செய்வார். ஆனால் அவர் அந்த சினிமா தேட்டர் ஹோட்டல் கடை பதிவு தான் ரசிக்கிறார். நீங்கள் இதை புக்கு போடுங்க, எனக்கு எல்லாம் புக் எழுத தெரியாதுங்களா, நான் வெளியிடுறேன், நீங்கள் எழுதி கொடுங்க, நான் புத்தகத்தை வெளியிடுறேன், அது என் பொறுப்பு, எத்தனை லட்சம் ஆனாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு ராமகிருஷ்ணா ரவிச்சந்திரன் சொன்னார். அவர் இல்லை, அவருக்கு என்னுடைய நன்றிகளை வந்து நம்ம சொல்லி ஆகணும். இந்த மாதிரி கீழே கமெண்ட்ஸ்லேயும் எல்லோரும் புத்தகம் போடுங்க, நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இறையன்பு ஐயாவோட தீவிர வாசகன் நான். அவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு சிறப்பான அறிமுகம் எனக்கு சுந்தரமாவுடைப்பன் சார் மூலம் கிடைச்சிது. அதனால் என்னுடைய எழுத்தில் வந்து இறையன்பு அவருடைய தாக்கம் இருக்கும். அப்புறம் வந்து தமிழை வந்து மணிமாறன் ஒரு நண்பர், ராஜா திருவேவன, சன் டிவி, இவங்கெல்லாம் பேசும்போது தமிழை வந்து எங்களுக்கு செம்மைப்படுத்தி அழகான சொற்களை எப்படி கையாள்வதுன்னு சொல்லுவாங்க. நான் பூக்கடை வைத்துள்ளார்னு எழுதுனா அதை நீங்கள் மலர் வணிகம் செய்கிறார்னு எழுதுங்க, நம்மளாம் நல்லா இருக்கணுவாங்க. அப்புறம் நானே தயாராகிட்டேன் எளிமையான சொற்களை எல்லாம் வந்து எழுதுறதுக்கு. இன்னும் நிறைய பேர் நீங்கள் புஸ்தகம் போடுங்கன்ட்டு என்கிட்ட வலியுறுத்தினாங்க. அப்புறம் யூடியூப் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் பதிவு பண்ண ஆரம்பித்தேன். அது என்னுடைய தொழிலை பாதித்தது, நேரத்தை கெடுத்தது. அப்புறமா தான் ஒரு புஸ்தகம்தான் நிலையானது, புஸ்தகம்தான் பேசும், ஆவணப்படும்னு நினச்சி சரி எழுதலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இளையராஜாவை சந்தித்தேன். அவர் காந்த லட்சிக்கூடம், அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப்பில் முதல்ல என் ஒரு கடையில் ஊழியராக எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி மிகப்பெரிய அச்சுக்கூடம், சிவகாசியை மிஞ்சும் மிஷின்கள் அவர்கிட்ட இருக்குது. அந்த இளையராஜா வந்து நான் நீங்கள் எழுதுங்க, நான் சூப்பராக பண்ணித்தரேன்னு சொல்லி எனக்குன்னே 2 டெஸ்க்டாப் ஒர்க் பண்ணுற டிசைனர்ஸை உட்கார வச்சு டெய்லி ஃபோன் மூலமாக அவங்களுக்கு நான் மொபைலில் ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் முகநூல்லேருந்து எடுத்து அதை புக்குக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி டைப் அடித்து அவங்க அனுப்புவேன். அவங்க டிசைன் பண்ணி அனுப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டுரை 2 கட்டுரை இப்படியாக எழுதி இறுதியாக ஒரு 150 கட்டுரை வந்து முன்னிடம் கொடுத்து பல பேர் இதில் எந்தெந்த கட்டுரை முதலில் வரலாம் என்று எங்கள் அண்ணன் மற்றும் பாலவிநாயகம் இது ஓகேவான எல்லாரையும் கேட்டு தான் செய்வேன். புத்தக ஆர்வலர்கள் எல்லாரையும் கேட்டு செலக்ட் பண்ணி அவர் வந்து மிக சரி புஸ்தகம் எழுதியாச்சு, அணிந்துரை வேண்டுமே, உங்களுக்கு யாரையும் தெரியுமான்னு உங்களுக்கு தான் ஆவுடைப்பன் சார்கிட்ட இறையன்பு சார்கிட்ட கேட்டேன். அவர் தந்தை காலமாகி சில நாட்கள் ஆன அந்த நிலையிலும் புத்தகம் நமக்காக காக்கக்கூடாது, வெளியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அனுப்பிய புத்தகத்தின் ஜெராக்ஸ் பிரதியை பக்கம் விடாமல் படித்து 2 நாளில் 4 பக்கத்துக்கு ஒரு அணிந்துரை எழுதி கையொப்பம் போட்டு எனக்கு அனுப்பிவிட்டார். இந்த விழா வந்து அவர் வந்திருக்கலாம், அவர் வேறு நிகழ்ச்சியாக ஏற்கனவே டேட் கொடுத்ததுனால அவர் வர முடியல, வாழ்த்து அனுப்பியிருக்காரு. சரி, இறையன்பு சேலம் மண்ணின் மைந்தர். அவங்க அப்பா வெங்கடாஜலம் 2 IAS அதிகாரிகளை உருவாக்கிய சேலத்துக்கு பெருமை சேர்த்தவர் வெங்கடாஜலம். அவர் எங்கள் அப்பாவோட நண்பர். அவரும் எனக்கு அவரை இறுதி வரை நண்பராக இருந்தார். அதுக்கு காரணம் அவங்க வீட்டுக்கு எய்த்தாவடி கிரிகணேசன் ஒரு நண்பர், அவரை பார்க்க போகும்போதெல்லாம் அவங்க அப்பாவை பார்ப்பேன். ஸோ அணிந்துரை அவரு கொடுத்தாரு. சரி, இன்னும் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எழுத்தாளர், கிரைம் நாவல் ஃபேமஸான பாக்கெட் நாவல் ராஜேஷ்குமார் வந்து கோயம்புத்தூரில் வசிக்கிறார். அவர் தங்கையை வந்து அம்மாப்பேட்டையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் அவர் நிறைய தடவை சேலம் வந்திருக்காரு. இப்போ அவங்க தங்கை அங்கே தான் இருக்காங்க. ஸோ அருள் ஒரு நண்பர் மூலமாக ராஜேஷ்குமார் இது பண்ணி சொன்னேன். அவர் எடுத்தவுடனே நான் பாதி சேலம் பாதி கோவைங்கிறாரு, உங்கள் ஈசன் மெத்த தெரியுங்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு எனக்கு மேலே. அப்புறம் அவர் ஒரு அணிந்துரை எழுதி கொடுத்தார். அப்புறம் வந்து சேலத்தில் நம்ம இப்போ நம்ம நண்பர்கள் யாராவது எழுதணுமே போது கவிஞர் பல புகழேந்தி, அவர் வந்து ஒரு கவிஞர், அற்புதமான ஒரு 12-13 நூல்கள் கவிதைகளில் எழுதியிருக்காரு. அவர் வந்து இந்த புத்தகம் அடிக்கலாங்கும் போது முதல்ல அவரை தான் கேட்டேன். அவர் தான் வேலையை ஸ்கூல் லீவ் போட்டு வந்து காந்தலில் உட்காந்து எனக்கு நெளிவு சுழிவுலாம் சொன்னார். அப்புறம் நக்கீரன்
நிருபர் சிவா அவர்களும் பிழை திருத்தி கொடுத்தாரு. அவர் பல புகழேந்தி வந்து வைரமுத்து, கவி பேரரசு வைரமுத்துவின் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர். அவர் வந்து எல்லாமே சிறுத்தி எல்லாமே கொடுத்தாரு. அவர் இந்த சமர்ப்பணம் அப்படின்னு போடக்கூடாது, அது சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு சொன்னதுனால நான் காணிக்கை அப்படி போடுங்கன்னாரு. அந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தைகளை எல்லாம் தூக்கிட்டு, எனக்கு தெரியாது, நான் வந்து தமிழ் ஆங்கிலம் கலந்து தான் எழுதுவேன், நான் ஒன்றும் தமிழில் பெரிய புலமை, ஆனாலும் அவர் சொன்னபடி எல்லாம் தூய தமிழ் சொற்களை மாற்றி 3 பேரோட அணிந்துரை வாங்கி புத்தகம் வந்து அப்புறம் அட்டைப்படம் போடுறதுக்கு. இப்போ இது நினைவுகள், இது ஒரு மலரும் நினைவுகள் புஸ்தகம்னால எல்லாத்தையும் ஓவியமாக தீட்டலாங்கும் போது விமல் அவர்கிட்ட சொல்லி நான் 1.5 மாதமாக கொடுத்து அவர் ஏகப்பட்ட கரெக்ஷன் கொடுத்தேன். அத்தனையும் செஞ்சு ஒன்று அனுப்பிச்சி ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தாரு. காசு எவ்வளோன்னு கேட்டால் காசே வாங்க மாட்டேன்ட்டார். அவர் இதுக்கு அந்த புக்குக்கு ஒரு 50,000 வாங்கியிருக்கலாம். ஒரு ஓவியம் போட்டால் 3,000 வாங்குவார். அதில் 15 ஓவியம் இருக்குது. அவர் விமல்குமாருக்கு நன்றி. அட்டைப்படமும் தயாராகிடுச்சு. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தை வந்து வெளியிடணும். அது ஒரு வெளியீட்டு விழா. முதல்ல நான் எழுதின புக்கு, ஐயா சொன்ன மாதிரி இன்று முதல் நான் எழுத்தாளர் என்று சொன்னார். அதுக்கு என்னுடைய நன்றி. வரலாற்று ஆய்வாளர், என்றுமே நான் மாணவன், அதுதான் எழுத்தாளர். எப்போவுமே ஏதாவது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். சரின்னு வெளியிடலான்ங்கும்போது தமிழ்ச்சங்கம் இருக்குது சேலத்தில், எங்கள் அப்பா உருவாக்கியதில் எங்கள் அப்பாவுக்கும் பங்கு இருக்குது. இப்போவும் என்னோட ஒரு சகோதரர் தமிழ்ச்சங்க உறுப்பினராக இருக்கிறார். அந்த தமிழ்ச்சங்கத்தை நான் போய் கேட்டேன்னா அங்கே தான் நூல் வெளியீட்டு விழா நடக்கும். எங்களுக்கு காசே கேட்க மாட்டாங்க. வெறும் இந்த டிஆர்எஸ் மண்டபத்தை சேர்ந்திருந்தேன். ஏன்னா இது டிஆர் சுந்தரம் முதலாளி என்று அழைக்கப்பட்டு 135 படங்கள் எடுத்த மாடர்ன் தேட்டர் சலிபாபா 40 திருடர்கள் அந்த எல்லாம் எழுதின அந்த படம், அந்த பழைய வைப்ரேஷன் இங்கே இருக்குது. என் புக்குக்கும் அந்த இடத்துக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்ட்டு இங்கே வந்து முடிவு பண்ணேன். இங்கே பாருங்கள், போகும்போது பார்த்துட்டு போங்க. 7ஆம் நம்பர் ரூமில் தான் கண்ணதாசனும் கலைஞரும் மந்திரி குமாரி படத்துக்கு வேலை பார்த்தாங்க. 9 ரூபா சம்பளம். அந்த ரூம் இன்னும் இடிக்காமல் 80 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. தங்கவேல் இங்கே தான் தங்கினார். கலைஞர் இங்கே இருந்த ஒரு ரூம் இது. இன்னமும் டிஆர் சுந்தரம் உட்காந்து இந்த டேபிள் அங்கே இருக்குது, அது வெளியே எடுக்க முடியாது. அந்த டேபிள் கதவு சின்னதாக இருக்கும், உள்ளேயே வச்சு அந்த டேபிளை செஞ்சாங்க. இன்னமும் அந்த டேபிள் வெளியே எடுக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த இடத்துல தான் பண்ணணும்னு சொல்லிட்டு வாடகை கேட்டு இது பண்ணும்போது டாக்டர் சோபாகினி மேடம் எனக்காக ஒரு பாதி கட்டணத்தை குறைத்து புத்தக விழாவுக்காக அவங்க வாங்கி தந்தாங்க. அந்த அனுமதியை வாங்கி தந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த விழா இப்போது அடுத்து சொல்ல போகிற அந்த மாடர்ன் தேட்டர்ஸோட மருமகள் ஒருத்தர் தான் இப்போ இருக்காங்க சேலத்தில். அவங்களையும் தேடி போய் இன்வைட் எல்லாம் பண்ணேன். அவங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடியாது பல சூழல்னால என்னோடய புதுசு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க, வரல. அப்புறம் நான் ரஜினி ரசிகர்கள் இருந்தனால ரஜினிக்கிட்டே ஒரு வாழ்த்து வாங்கிடலான்ட்டு ஒரு முயற்சி பண்ணி போயஸ் கார்டன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். நானும் என் பொண்ணும் மெட்ராஸுக்கே போனால் ரஜினி சார் இல்லை, லதா மேடத்திட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் இந்த புக்கை கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கூலி படம் பிஸியில் இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபோன் இங்கேருந்து வந்தது. அது லதா ரஜினிகாந்த் மேடம் தான் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. ஃபோனில் வந்து பாருங்கள், லேண்ட் பஜார் சவுந்தரராஜன் இருக்கும், அவர் தான் அவங்க பிஏ. அவங்க ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க, புத்தகம் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு நாள் உங்களுக்கு புத்தகத்தை பார்க்குறேன்னாங்க. அவங்க வாழ்த்துறை எழுதுனதுனாலும் ஒரு ரசிகனோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டாங்க. அவங்க வீடெல்லாம் செப்பனிடுறதுனால அவங்களால இப்போ கொஞ்சம் பிஸி. அந்த மாதிரி வாழ்த்துறை வாங்கிட்டேன். அப்புறம் இந்த அரங்கத்தில் எங்கள் அப்பா படம், அவர் தாய் இல்லாமல் நான் இல்லை, தந்தை இல்லாமலும் நாங்கள் இல்லை. அவர் வந்து இறுதி மூச்சு வரை உழைப்பு, அவருடைய அடையாளம் தான் நாங்கள். அப்படி அந்த புக்குகள்லாம் அணிந்துரை வாங்கி இந்த டிஆர்எஸ் மண்டபம் தற்போது வேறு கை மாறிவிட்டது. அந்த மருமகள் அவங்களால வயசாகிடுச்சுனால நடத்த முடியல. இதை வேற ஒருத்தர் விற்றுட்டாங்க. மிக விரைவில் இந்த மண்டபம் எல்லாம் இடிக்கப்பட்டு இங்கே அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட இருக்கிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி. அதுக்கு ப்ரமோட்டர்ஸ்லாம் பேர் வச்சுட்டாங்க, லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. அநேகமாக இது கூட கடைசி விழாவாக இருக்கலாம். அதனால் இந்த மண்டபம், தங்கன இடம், டிஆர் சுந்தரம் சிலையெல்லாம் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன் நான். எல்லாமே வீடியோ எடுங்க. அப்புறம் இது அடுக்குமாடி குடியிருப்பாக மாறப்போகுது. அப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சேலம் தீயணைப்பு நிலையம் 100 வருஷம், அது நாளைக்கு இடிக்கிறாங்கன்னு நைட்டு ஒரு 4 மணிக்கு எனக்கு தகவல் கிடைச்சது. உடனே போய் அந்த தீயணைப்பு பூரா எடுத்து வச்சேன். அப்புறம் இடித்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டுமே அந்த மாதிரி நிறைய கோட்டை மாரியம்மன் கோயில் சம்மந்தப்பட்ட எல்லா படங்களும் நான் சேகரித்து வச்சுருக்கிறேன். அது எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்த பழக்கம். அப்படி இந்த டிஆர்எஸ் மண்டபத்தில் விழாவை வச்சு இதில் யார் யார் கூப்பிடலாங்கும்போது நிச்சயம் சுந்தர ஆடையப்பன் அவர் ஐயா இல்லாமல் எந்த விழாவும் நடக்காதுங்குது அவர். அப்புறம் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட எங்களுடைய அமைச்சர் அவர் இப்போ வந்து அமைச்சராக இருந்தாலும் நாங்கள் அவரை வந்து பண்பாளர் என்று அழைக்கப்பட்ட எங்களுடைய அண்ணன். அவர் எல்லா விஷயத்துக்கும் வருவார். நான் வீடு கட்டினேன், கடை கட்டினேன், திறந்து வச்சார். அதுக்கு மேலே வீடு கட்டினேன் வந்தார். உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் இருந்தேன், அது எப்படி அவருக்கு தெரிஞ்சிருச்சு, பார்க்க வந்தார் வீட்டுக்கு.
ஃபோன் பண்ணுவார், நல்லா நீர் சத்து சாப்பிடும். ஸோ அவரை தான் வெளியிட வேண்டும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னை வெளியிடும்போது அவர் அமைச்சராக வந்து விட்டார். அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. முதல் நிகழ்ச்சியாக இருந்து இங்கே வந்து எனக்கு எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் பொது வாழ்க்கையெல்லாம் பேசி இவர் எல்லாருமே ஊக்கப்படுத்தினீங்க. அவர் தலைமையில் இந்த நூல் வெளியிட்டது, ஜெயசீலன் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இதுக்கு அளவுகோல் இந்த இன்விடேஷனில் போட்டிருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் வந்து அவர்கள் வகிக்கின்ற பதவியோ அவர்கள் அதிகாரிகள் அதெல்லாம் கிடையாது. தமிழ் எல்லாருமே தமிழை நேசிப்பவர்கள், புத்தகம் யாராவது எழுதுனா ஊக்குவிக்கிறவங்க, படிக்கிறவங்க. அப்படிப்பட்ட அளவுகளை வச்சு தேர்ந்தெடுத்து அந்த விழாவை நாங்கள் எல்லாருக்கும் கூட்டோம். எல்லாம் நல்லபடியாக அந்த புத்தகத்தை வந்து வெளியில் விற்பனைக்கும் வைத்தோம். இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் பிறந்தநாள் பரிசாக திருமணம், இப்போ சேலத்தில் வந்து ஒருத்தர் கூடி வந்திருக்கார், ஒரு 10 வருஷம் ஆச்சு. அவருக்கு இப்போ இந்த சேலம்னாலே அவர் என்னமோ ஜாயாலுக்கா ஜோலு இந்த போத்தீசி தான் சேலம் நினச்சிக்குவார். ஒரு அழகான சேலம் அப்போ இருந்தது, அது யாருக்கும் தெரியாது. இவர் சொன்ன மாதிரி தூர்தர்ஷன் மட்டும் இருந்த காலம், போஸ்ட் தபாலில் டீட்டெயில்டு ப்ரமோஷன் ரிசல்ட் வந்த காலம். அந்த பழமையான சேலம் தான் உண்மையான எழில் முகம். அந்த உண்மையான எழில் முகம் இப்போ ஒருத்தர் படித்தாங்க அப்படின்னாக்கா அந்த படிக்கும்போது அவங்களுக்கு அவங்களே எழுதுன மாதிரி தான் அந்த புத்தகத்தை ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் நான் தான் அவங்க, நான் ஒன்றும் பெருசாக எழுதலை, ஒரு கருவி டூல். அது எல்லாரோட அனுபவம் தான் அந்த புத்தகத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி பழைய நினைவுகளை விட அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் நிறையா இருக்குது. அதை நம்ம எப்படியாவது சேர்த்துணும். அதாவது தாஜ்மஹால் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஆக்ராவில் இருக்குது. ஆக்ராலேயே பிறந்து ஆக்ராலேயே வாழ்ந்து 70 வயசாகி தாஜ்மஹாலை பார்க்காமையே செத்தவங்க நிறைய பேர். இங்கே தானே இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரா இப்போ ஊர்லேயே இருந்து தாஜ்மஹாலையே பார்க்காம 70-80 வயசாகி செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை வந்து நான் இறையன்பு சார் புத்தகத்தை தான் படித்தேன். அந்த மாதிரி சேலத்தில் வந்து இருக்கிறவங்க அப்படி ஆயிடக்கூடாது. நீங்கள் கோடை விடுமுறைக்கு எங்கேயோ டூர் போகிறீங்க, மலேசியா, பத்துமலை முருகன் எல்லாம் போகிறீங்க. நம்ம சேலத்தின் மையப்புள்ளி எங்கே இருக்குது, எங்கேருந்து கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுறாங்க, அது இந்த புத்தகத்தில் இருக்குது. திருமணிமுத்தாறில் ஒரு தடவை டிசம்பர் 8, 1972 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, 20 அடி உயரத்துக்கு. அதுக்கப்புறம் வெள்ளம் வரல. அப்போ திருமணிமுத்தாறில் தகவல் தொடர்பு இல்லை, சேலம் 2ஆக பிரிக்கப்பட்டது. செவ்வாப்பட்ட பகுதி தனியாக, இது தனியாக. ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு மட்டும் எதுவுமே ஆகல அந்த வெள்ளத்தில். அந்த ஃபோட்டோ அந்த கோயிலில் பூப்பழம் ஒரு பூசாரியோட பூக்கடையில் உள்ளார மாட்டி இருந்தது. அவனுக்கே தெரியாது அந்த படத்தோட அருமை. அதை நான் எடுத்து அந்த பிரேமை தொடச்சி ஃபோட்டோ எடுத்து வெளியே விட்டேன். அது அப்புறம் லட்சக்கணக்கான பேர் அந்த ஃபோட்டோவை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து முதல் கட்டுரையாக அதில் வச்சுருக்கேன். கோயிலில் போனால் குழந்தை பிறக்கும், செல்வ காரு கிடைக்கும், கப்பல் கிடைக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது, என்ன வரலாறு, அந்த ஆடி பண்டிகை 8 பட்டி மாரியம்மங்கரால என்ன அந்த 8 பட்டி யாருக்கா தெரியுமா, நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வரலாற்று திருமணிமுத்தாறு வெள்ளம் வந்ததை சேலம் ஆனந்தா பாலம் வேணுகோபால் நந்தவனத்தில் எவ்வளோ உயரத்துக்கு வெள்ளம் வந்ததுன்னு ஒரு குறியீடு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்திலே 1920. அந்த குறியீடு கிட்ட நான் போய் நின்னா எனக்கு மேலே 2 ஆள் அந்த இடத்துல இருக்குது குறியீடு. அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அந்த கோசல்ராம் அவருடைய இது அந்த குறியீடு எல்லாரும் போய் பார்க்கணும். இப்போ இருக்கிறவங்களாம் அந்த அதிர்ச்சி குறியீடு சேலத்தோட கடல் மட்டம் எப்படி அளக்குறாங்க. இவர் ஐயா சொன்ன மாதிரி ராவணேஸ்வரன் கோயில், நானும் தான் சிவபக்தன், ஆனால் ராவணனுக்கு ஒரு கோயில் இருக்குது, அவங்க நம்பிக்கை. அந்த கோயிலை இருக்குன்னு சொல்லி என் நண்பர் கணபதி அங்கேயே பள்ளப்பட்டியிலே இருக்கிறாரு. அவர் பள்ளப்பட்டியில் பிறந்து வளர்ந்து ராவன் கோயில் எங்கே இருக்காரு எனக்கு தெரியலங்கன்றாரு. கண்டுபிடிச்சி சொல்லலாம், கண்டுபிடிக்க முடியல அவரால். அப்புறமா ஏடி மோகன் சார் என்னுடைய வரலாற்று ஆய்வாளர், நெருங்கிய நண்பர் சுரேஷ் பாஸ்கர், இவங்கெல்லாம் பேசும்போது ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டார் அந்த ராவணன் கோயிலை. அப்புறம் அந்த ராவணன் கோயிலை பற்றி இதில் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல பக்கம் இருக்கும். ராவணனும் ஒரு பெரிய வீணை இசை கலைஞன், ஒரு வீணை போட்டிருப்பாங்க அந்த கோயிலில், சிவபக்தன். கரிநாளான அந்த கோயிலில் திருவிழா நடத்துகிறாங்க இன்னமும். இந்த மாதிரி சேலத்தில் ஒரு ராவணேஸ்வரன், இப்படி நிறைய வரலாற்று உண்மைகள் மாடர்ன் தியேட்டர்ஸு எல்லோரும் ஒரு கோணத்தில் எழுதியிருப்பாங்க. இது வரலாறு அல்ல வாழ்க்கைனா, இது இவ்வளோ சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது, இந்த ஆண்டு துவங்கப்பட்டது, இத்தனை பேர், அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாழ்க்கை எப்படி அனுபவித்தாங்க, எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க, இப்போ எப்படியெல்லாம் கெட்டு போய் வந்து நம்ம இப்போ எப்படிலாம் நம்ம வாழ்க்கை இதாக போச்சு. இந்த இன்டர்நெட் எப்போ 2000 வந்ததுலேருந்து எல்லாமே மாறிப்போச்சு. அதாவது தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்தது வந்து நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு தான் தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் அது துரதிருஷ்டவசமாக அந்த மிச்சமான நேரத்தையும் அந்த தொழில்நுட்பங்களே சுருட்டி வாரி கொண்டன. அதனால் எல்லாரும் இணையத்தோட அடிமை ஆகிட்டோம்.
நான் இன்னமும் மத்தியானம் 2 மணி நேரம் புக்கு படிப்பேன். பெட்ரூமுக்கு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பெட்ரூமில் வச்சு ஃபோன் பார்க்க மாட்டேன். அந்த ஒரு அளவு, ஏன்னா ஜிபே அது இதுன்னு வரதுனால வியாபாரமும் அதில் நடக்குது, நல்லது இருக்குது. அதனால் ஃபேஸ்புக்கில் ஒரு சமயத்தில் ஹலோ அப்படின்னா 5000 பேருக்கு போகுது. அது ஆக்கப்பூர்வமான தகவலாக எல்லாருக்கும் சொல்லணுன்ற ஒரு நோக்கத்தை வச்சு இன்ன வரைக்கும் செயல்பட்டு நான் 400 பதிவுக்கு மேலே எழுதியிருக்கேன். அதில் 150 சொன்ன மாதிரி இது ட்ரெய்லராக இருக்கட்டும், அடுத்து நிறைய ட்ரெய்லர் இருக்குது, மெயின் பிக்சர், அப்புறம் கடைசியாக ஐயா சொன்ன மாதிரி தலைப்புக்கு 120 பக்கம் அதை எழுதலாம் அப்படிங்கிற எனக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தொழில் கிடையாது புக் எழுதுறதுல. நான் ஃபர்னிச்சர் கடைங்கிறதுனால கஸ்டமர் கொஞ்சம் அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக கேப் கிடைக்கும். அந்த நேரத்துலலாம் இந்த கட்டுரைகள் எல்லாம் எழுதலாம். யூடியூப்னா அலையணும், அது எனக்கு அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. அதை நான் ஒரு அளவோடு நிறுத்திட்டு புஸ்தகத்தில் இறங்கினேன். முதல் புஸ்தகம் இந்த மாதிரி எழுதி அட்டைப்படத்தோடு எல்லா வாழ்த்துறையோடு எழுங்கினேன். நீங்கள் புத்தகங்கள், நான் மட்டும் பெரிய எழுத்தாளர்கள், நீங்களும் எழுதலாம். நீங்களும் நிறைய படிக்கணும். எழுதணுன்னா நிறைய படிக்கணும். நீங்கள் நிறைய புத்தகங்களை படிச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் அனுபவத்தை எழுதி முகநூலில் போட்டால் நீங்களும் ஒரு எழுத்தாளர் தான். நம்ம ஒரு புத்தகத்தை தலை குனிஞ்சு படித்தோம் அப்படின்னாக்கா அது நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். புத்தகம்தான் மொழியை வளர்க்கும், சிந்தனையை வளர்க்கும். புத்தகம்தான் ஆள் மனசில் பதியும். நீங்கள் வாட்ஸ்அப் வர செய்தியெல்லாம் ஆள் மனதில் பதியாது. ஆனால் நீங்கள் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா வாசிப்பதில் ஒரு சுகம் இருக்குது. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எல்லா செய்தியும் பார்த்துடுறோம். இருந்தாலும் காலையில் தினகரன், தினத்தந்தி பேப்பரை ஒரு வரி விடாமல் நான் படிப்பேன். ஏன்னா அதில் ஒரு படிப்புங்கிற ஒரு சுகம் இருக்குது காலையில். அதனால் இந்த புத்தகங்களை நீங்கள் ஊக்குவிக்கணும். இந்த புத்தகத்துக்கு நீங்கள் ஆதரவு தந்து இந்த புத்தகத்தை உங்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நிறைய வாங்கி நீங்கள் பரிசாக கொடுத்து இந்த வெற்றி அடைந்தால் அடுத்து ஒரு புத்தகம் எழுத எனக்கு ஒரு உந்து சக்தி இருக்கும். அதனால் இந்த புத்தகத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். நிறைவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கொரோனா வந்தப்போ அது நிறைய பாடங்களை நமக்கு கற்பித்து கொடுத்துருக்குது. இந்த கொரோனாவில் தான் நாங்கள் ஃபோனில் பேசி பேசி நிறையா, நானும் எத்தனை செகண்ட்ஸோ பார்த்துருக்கோம். பயங்கரமான சினிமா பிரியர். இதில் மொபைலில் ஃபோன் படம் வந்துருச்சுன்னா கூட பார்க்க மாட்டார். இப்போ ஓடிடியில் பார்ப்பார், தேட்டரில் போய் தான் பார்ப்போம். 8 பேர் 10 பேர் நான் தான் டிக்கெட் வாங்கி கொடுப்பேன் எல்லாருக்குமே. எந்த படம் வந்தாலும் டிக்கெட் நான் வாங்கிடுவேன். ஃபிலிம் கம்பெனியில் போய் வாங்கிடுவேன். எங்கள் அப்பாவுக்கு எல்லா தேட்டருக்காரங்களும் பழக்கம். எங்கள் அப்பா பேர் சொன்னால் டிக்கெட் கொடுத்துருவாங்க, ஏன்னா அங்கே இருந்ததுனால. அப்படி சினிமாவை அதை நாங்கள் ஒரு கலையாக, அதில் கலைஞராக சிவாஜி, அபூர்வ சகோதரர் ரஜினி, இந்த ரஜினி நடித்த முள்ளும் மலரும் இதெல்லாம் காசுக்காகவா நடித்தாங்க, கலைக்காக நடித்தாங்க. அந்த கோணத்தில் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். இந்த கொரோனா காலத்தில் எதையுமே உணவுப் பொருள்லாம் அப்போ கிடைக்கல, காய்கறி. அப்போ நம்ம சிக்கனமாக மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எனக்கு ரவி டாக்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தேவையில்லாத நுகர்வு கலாச்சாரத்தை குறைக்கணும். தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் வாங்கக்கூடாது. அப்படி தேவையில்லாத பொருள் இருந்தால் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்து விடணும். அதே மாதிரி ஒரு பருக்கை கூட வீண் பண்ணக்கூடாது. ஓடும் நதியே பக்கத்தில் இருந்தாலும் தண்ணீரை வீணாக்கக்கூடாது, மின்சாரத்தை வீணாக்கக்கூடாது. சட்டை பழசானால் தான் புது சட்டை எடுக்கணும். இப்படி மினிமலிசம் வாழ்க்கைக்கு நான் என்னை ஆட்படுத்தி கொண்டு இப்போ எல்லாருமே அந்த மினிமலிசம் வாழ்ந்தீங்கன்னா நிறைய சேமிப்பு நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மினிமலிசம் வாழ்க்கையை இது பண்ணுங்கள். அப்புறம் மின்சார பராமரிக்க அப்பப்போ கரண்ட்டுக்கு நிறுத்தலாம் பராமரிப்பு பணிகளுக்காக. அந்த மாதிரி டிஜிட்டல் விரதம்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இந்த இணையத்தை ஆஃப் பண்ணிவிட்டு, ஆண்ட்ராய்டு ஆஃப் பண்ணிவிட்டு, எந்த ஸ்க்ரீனையும் பார்க்காம, டிவி ஸ்க்ரீன் மொபைல் ஸ்க்ரீன் பார்க்காம வெறும் பேசுகிறதுக்கு மட்டும் ஃபோனை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு மைண்டில் எவ்வளோ காட்சிகள் அப்போ தான் தெரியும், உலகமே தெரியும். நான் ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது அதில் ஒரு நாள் ஃபோனுக்குன்னு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃபோன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பயிற்சி. இருந்தேன், பயங்கரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னமோ ஞாபகத்துக்கு வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க திணிக்கிறாங்க நம்ம மேலே ஒரு தகவலை. அதனால் அந்த டிஜிட்டல் விரதம் கைப்பற்றணும். நிறைவாக இந்த இசைஞானி இளையராஜா, அவருடைய தீவிர ரசிகன், அவரை நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். அவர் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமானு போட்டார். எல்லா ஊருக்காரங்களுக்கும் அந்த பாட்டு பொருந்தும். சொர்க்கமே என்றால் அது நம்ம ஊரை போல வருமானு பாடுவாங்க. ஆனால் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சேலத்தில் 80-90 வாழும்போதே சொர்க்கத்தை பார்த்தவன். அந்த சொர்க்கம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை சொர்க்கத்தை விட சிறப்பாக தான் இருந்தது. அந்த வாழும்போதே சொர்க்கத்தை பார்த்தவர்கள் நம்முடைய சேலத்துக்காரர்கள். நீங்கள் உங்கள் டைம் மிஷின் மாதிரி நீங்கள் உங்கள் பழைய நினைவுகளை, நாஸ்டாலஜியான்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி தரும் நினைவுகளை நீங்கள் அந்த புத்தகத்தில்
படித்து நீங்கள் உணரலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு வரலாற்று தகவல்களை சொல்லலாம். சினிமா ரசிகர்கள் ரஜினி படம் எனக்காக நிறையா வச்சுருக்கேன், விசில் அடிக்கலாம். இது வந்து எந்த ஒரு புக்கை சொல்லுவாங்க, இது திகில் படம், இது குடும்ப கதை, ஒரு ஜேனர்னு சொல்கிறாங்க. இப்போ பல புகழேந்தி அவர் பார்த்துட்டு இது என்ன ஜேனர்னே தெரில, எப்படி இதை சொல்கிறதே தெரில. ஆனால் வாழ்க்கையை என்னமா அனுபவிச்சிருக்கீங்க நீங்கள் என்னாரு, நான் மட்டும் இல்லை எல்லாரும் தான் அப்படி அனுபவித்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த இனிய விழாவிற்கு வந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, அப்புறம் வந்து வெரி சாரி ஏஎல் கண்ணன் சார், அவர் வந்து நியூஸ், அவரை வந்து பாலிமர் கண்ணன் சார்னால் சேலத்தில் தெரியாதவங்களே கிடையாது. அவர் அழைப்புதல் தான் அனுப்பினா, ஃபோன் பண்ணி கூட கூப்பிடல. அவர் மெட்ராஸில் பெரிய பதவியில் இருக்கார். அவர் வந்து எப்படி சேலத்துக்கு வருவாரான்ற இதில் அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அவருக்கு ஒரு அழைப்புதல் அனுப்பி வச்சா பார்த்தா கூட்டத்தில் ஒருத்தராக உட்காந்துருக்காரு. அவர் மிக முக்கியமாக என்னை வந்து அடிக்கடி எனக்கு பேட்டி எடுக்கிற வாய்ப்பு, பேசுகிற வாய்ப்பு, இந்த மைக்கில் இப்போ நான் எந்த துண்டு சீடிலாம் பேசுகிறேன்னா அந்த பாலிமர் தொலைக்காட்சியில் அவர் நிறைய வித்தியாசமாக எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை பழகி விட்டவர். அவர் இந்த ரத்தனகுமார் அண்ட் பாலிமர் நடராஜன், ஒரு கலைஞர் டிவி சக்திவேல், இந்த மாதிரி சன் டிவி குமரேசன், எல்லாரையும் இந்த அப்போ இருந்த பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். அந்த மாதிரி வேறு யார்தான் பேராது நான் சொல்லாமல் விட்டுருந்தா இது பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இங்கே பாருங்கள், என் கூட இருக்க எல்லா பள்ளி நண்பர்கள் எல்லாருமே வந்து 1வது படித்தவங்களும், சிவகாம சுந்தரின்னு ஒரு பொண்ணு அவங்களும் இந்த விழாவில் இருக்காங்க. பிஇ படித்தவங்க அவங்களும், கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அவங்களும் வந்திருக்காங்க. எப்பவும் நட்பை மட்டும் நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். காலம் மாறலாம், எங்கள் நட்பு மாறாது என்றும். வாழ்க சேலம், வாழ்க சேலம் மக்கள், வாழ்க தமிழ், வெல்க தமிழ் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.